இந்த நாளிலும் நாம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த நாளில் ஒரு விஷயம் நாம் கண்களை விட வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பார்மையான இந்த நாளுக்காக நெஞ்சியோடுமே துதிக்கிறோமப்பா. இந்த நாளை என்னுடைய கருத்தில் ஒப்புக்கிட்டு செபிக்கிறோம் பாண்டவரே. இந்த வாசித்த வார்த்தையை கொண்டு இந்த நாளில் நீர் எங்களோடு நீ பேச முடியாது செபிக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிக்கத்தக்க ஆண்டவரே, திராணியும் பலனையும் கிருபை எங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடிமையுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளை எடுத்துப்பட முடியாது செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவானா போக மாட்டானா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. ஆண்டவர் சொல்ல, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப எதிர்த்து நிற்காத வரைக்கும் என்ன பண்ண மாட்டான்? பிசாசை எதிர்த்து நிற்காத வரைக்கும், நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகளை எதிர்த்து நிற்காத வரைக்கும் அவன் நம்மளோட வாழ்க்கையை விட்டு ஓடி போகவே மாட்டான். நம்ம கூடவே இருந்துகிட்டே இருப்பான். ஆனா என்னைக்கு நாம் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அவன் நம்மளோட வாழ்க்கையை விட்டு ஓடி போவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நீங்க வாசினா, ஏன் நாம் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசித்தோம் என்றால், யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறான் என்று வாசிங்க. வசனத்தை எடுத்து வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றிற்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். திருடன் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில வருவானா? திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் வருகிறான் என்று வேற ஒன்றிற்கும் வரான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறப்ப, திருடன் பிசாசு நம்மளோட வாழ்க்கையில வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில கூடிய ஆசீர்வாதங்களை திருடும்படியாக, நம்மளுடைய ஆத்துமாக்களை கொல்லும்படியாக, நம்மளுடைய ஆத்துமாவை அழிக்கும்படியாக வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் அவன் வரான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறான். ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பிசாசை நாம் எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வருகிறவராக இருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஜீவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் கடந்து வருகிறவராக இருக்கார். ஆனால் பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நம்மளுடைய ஆத்மாவையும் அழிக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். அதனால வேதம் சொல்லுது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறது. ஆனால் எதிர்த்து நிற்காத வரைக்கும் அவன் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய காரியங்களை அழிக்கும்படியாக, நம்மளுடைய ஆசீர்வாதங்களை திருடும்படியாக அவன் இருக்கிறவனாக இருக்கிறான். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நாம் எதிர்த்து நின்று போராடுகிற பிள்ளைகளாக, தேவ பலத்தோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? பிசாசுகளை எதிர்க்கிற பிள்ளைகளாக, அவனுடைய கிரியைகளை எதிர்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப பிசாசு, நான் தான் பிசாசு வந்து நிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா எதிர்ப்பீங்க. எதிர்க்காம இருப்பீங்களா? பிசாசு வந்து நிக்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கதவை தட்டி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இந்த நாள் உங்க வீட்டுக்கு வரப்பா உங்க வாழ்க்கையில வரேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா எதிர்த்து நிற்பீங்க. ஆனா பிசாசு அப்படி வரமாட்டான். அதான் பிரச்சனையே. நான் தான் பிசாசு வந்திருக்கேன்னு சொன்னா நம்ம நல்லா எதிர்த்து நிற்போம். ஆனா அவன் தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில வருவான். நீங்க தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் கோலியாத்து வந்து நிக்கிறேன், எவனாவது வாங்கடான்னு சொல்லும் போது தாவீது போனான். ஏன்னா அது கோலியாத்து சத்துரு, எதிரியானவன், அவனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி கோலியாத்து வந்து ஒவ்வொரு நாள் நிற்கும் போது தாவீது அந்த இடத்துக்கு கடந்து போகும்போது, அந்த கோலியாத்து வந்து நிற்கும் போது கோலியாத் என்று சொல்லி அவன் தன்னை சொல்லும் போது தாவீது அவனை எதிர்த்து அவனை போராடி அவனை மேற்கொள்கிறவனாக இருந்தான்.
அதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையில அமலேக்கியர் வந்து அவனுடைய குடும்பத்தை முழுவதும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அமலேக்கியர் வந்து அவனுடைய குடும்பத்தை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே போய் அமலேக்கியரை முறியடித்து அனுப்பினான். சகலவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். பெலிஸ்தர் வந்து நின்னா அவர்களை மடங்க அவர்களை முறியடிக்கும்படியாக தாவீது என்ன பண்ணுவான், அவன் யுத்தம் செய்கிறவனாக இருப்பான். ஆனா அதே தாவீதுடைய வாழ்க்கையில நேரா வந்தாதானே நீ என்னை எதிர்க்கிற, நேரா வந்தாதானே நீ என்னை மேற்கொள்ற, நேரா வந்தாதானே நீ வந்து அழிச்சு போடுற, நான் உன் வாழ்க்கையில நேரா இனி வரமாட்டேன், இனி தந்திரமா உன் வாழ்க்கையில வருவேன் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில தந்திரமா உள்ளே போய் அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை பிசாசு என்ன பண்ணான், செய்கிறவனாக காணப்பட்டான். அதே போலதான் பிசாசு நம்மளோட வாழ்க்கையிலும் நேருக்கு நேர் வந்து நம்மளை எதிர்த்து நின்று அவனுடைய காரியங்களை ஒரு நாளும் செய்ய மாட்டான். தந்திரமா நம்மளோட வாழ்க்கையில வருவான். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்லும் போது பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பேதுரு சொல்லும் போது அதுதான் பேதுரு சொல்ல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகின்ற அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பேதுரு சொல்வதை நாம் பார்க்க முடியாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன பண்ணுகிறான், வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். வகை தேடினா எந்த ரூட்ல அவனுடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போக முடியும் என்று சொல்லி தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வர முடியாது. அவன் ரூட் தேடிக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் என்ட்ராக முடியும். ஏன்னா நேருக்கு நேர் நம்ம வந்து அவனால எதிர்க்க முடியாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அணிந்து கொண்டிருக்க நம்மளோட வாழ்க்கையில பிசாசு நேருக்கு நேர் வந்து என்ன பண்ண முடியாது, எதிர்த்து போராடி அவனால மேற்கொள்ள முடியாது. அப்ப நம்மளையும் தேவனை என்ன பண்ணுவான், கொஞ்சம் பிரிக்க பார்ப்பான். நம்மளையும் தேவனையும் கொஞ்சம் பிரிச்சு அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வந்து அவன் நம்மளோட வாழ்க்கையில மேற்கொள்கிறவனாக இருப்பான். பிள்ளையாம் தீர்க்கதரிசி தான் பண்ணுவான். அங்க பிள்ளையாம் பாலாக்கு போய் அவன் ஆலோசனை வச்சான், இந்த ஜனங்களை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஜனங்களை நீ எதிர்க்க வேண்டும் என்றால் நேருக்கு நேர் நீ போய் நின்னா இந்த ஜனங்களை நீ மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் இவர்களுக்கு அரணாக கேடகமாக அவர் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார். நேருக்கு நேர் இவனை என்ன பண்ண முடியாது, எதிர்க்க. இவனை நீ பாவத்துல விலப்பண்ணினா தேவ கோபாக்கின வாழ்க்கையில பற்றி எரியும். அப்பொழுது இவனை நீ என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி பிள்ளையாம் வந்து அந்த பாலாக்கு ஒரு ஆலோசனை சொல்லிவிட்டு போவான். அதன்படியே பாலாக்கு என்ன பண்ணுவான், பெண்களை உள்ளே அனுப்பி அந்த ஜனங்களை விபச்சாரத்துக்குள்ள வில பண்ணி அங்கே ஒரு தாக்குதலை கொண்டு வரதை நான் பார்க்க முடியுது. பிசாசு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிதான் நம்மளோட அவன் போராடுகிறவனாக இருப்பான். நேருக்கு நேர் வந்து நின்னானா நம்மளும் அவனை மேற்கொள்வோம், நம்மளும் அவனை அடையாளம் கொண்டு கொள்வோம். ஆனால் நேருக்கு நேர் நம்மளோட வாழ்க்கையில வராதபடிக்கு தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில அவன் உள்ளே வந்து நம்மளை அவன் மேற்கொள்கிறவனாக காணப்படுகிறான். நீங்க வாசினா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஸ்திரியை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி அங்க ஏவாளுக்குள்ள சாத்தான் அந்த சர்ப்பமான எப்படி வந்து பேசுகிறதாம், தந்திரமாய் உள்ளே வந்து பேசுகிறது. அது தந்திரமாய் உள்ளே வந்து தேவையில்லாத கொஸ்டின் அங்க ஏவாளுக்குள்ள போடும்போது ஏவாள் அதுக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறவளா இருந்தான். நேருக்கு நேரம் வந்தா மோத முடியாது என்று சொல்லி தந்திரமான ஆலோசனைகளை பண்ணி சர்ப்பம் உள்ளே வந்து ஏவாளை வஞ்சித்தது போலதான் இன்னைக்கு மனுஷ குலங்களை பிசாசு அப்படிதான் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நேருக்கு நேர் வந்து மோதாதபடிக்கு தந்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில அவனுடைய காரியங்களை கொண்டு வந்து வைத்து நமக்கும் தேவனுக்கும் விரோதத்தை கொஞ்சம் கொண்டு வந்து நம்மளுடைய தேவனை விட்டு
விட்டு நம்மளை பிரிச்சு தேவ கோபாக்கினை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரும்படியாக செய்து அதுக்கப்புறம் அவன் நம்மளை மேற்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். இப்படிதான் அவன் என்ன பண்ணுகிறான், வகை தேடி அவன் சுற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். இப்ப பிசாசு எப்படியாப்பட்ட காரியங்களை அவன் தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில வருவான் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிங்க, 19 21 வரையும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றது, அதெல்லாம் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவரெல்லாம் யாராம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்களாம். அதாவது பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இப்படியாப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணும், மாம்சத்தின் கிரியைகள், பிசாசுடைய கிரியைகள், இந்த மாதிரி காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து வைத்து இப்படியாப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி அங்கே பவுல் சொல்ல நாம் பார்க்க முடிகிறது. அப்ப இப்படியாப்பட்ட காரியங்களை தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில பிசாசு கொண்டு வந்து உள்ளே போடுவான். தந்திரமா போட வேண்டிய, நமக்கு டைரக்டா கொண்டு போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிக்குவோம். இதுக்கெல்லாம் தந்திரமா போட்டுதான் நம்மள்ட்ட வந்து அவனுடைய காரியத்தை உள்ள கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. நேருக்கு நேர் உனக்கு கொடுக்குறேன்டா வாங்கிக்கிறோம், நம்ம அழகா வாங்கிட்டு போவோம். எப்படியாப்பட்ட காரியங்கள் பொறுமையா அதை வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை நம்ம வந்து சுரூப வழிபாடு, விக்கிரகங்களை ஆராதிக்கிறது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இந்த கேட்டகரியில வரும். பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இப்ப பிசாசு எப்படியாப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள கொண்டாந்து போடுவான் என்றால், இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எதையெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுகிறானோ அந்த காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு நமக்கும் தேவனுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுவான், தூரத்தை கொண்டு வந்து வைத்து நம்மளோட வாழ்க்கையில அவன் நம்மளோட ஆத்மாவை அழிக்கும், ஆத்மாவை கொல்லும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு அழிக்கும்படியாக பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவனாக. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில நேருக்கு நேர் வரும்போது தாவீது ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர்களை மேற்கொள்கிறவனாக இருந்தான். ஆனால் தந்திரமாய் தாவீதுடைய வாழ்க்கையில உள்ளே வரும்போது அங்கே தாவீதும் அதில் விழுந்து போகிறவனாக காணப்படுகிறான். ஆனால் விழுந்தாலும் மீண்டும் தாவீது என்ன பண்ணுகிறார், எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளோட இந்த ரட்சிப்பு என்பது அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு உண்டாகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பு என்பது அனுதினம் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரண தருவாய் வரையும் ஆண்டவருடைய ரட்சிப்பு நம்மளோட வாழ்க்கையில வெளிப்படக்கூடியதா இருக்கு. ஏன்னா பிசாசு தந்திரமாய் அவன் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை வஞ்சிக்கிறபடினால எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நமக்கு கிருபை பாராட்டி அதிலிருந்து நம்மளை எடுத்து நிறுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் விழுந்த பாவத்தில் நாம் திரும்பி திரும்பி விழக்கூடாது. செய்த பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்பி திரும்பி ஒரு தடவை விழுந்தோம், ஒரு தடவை பாவம் செஞ்சோம், விழுந்தோம், அடிப்பட்டமா, அதுல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், தேவ சமூகத்துல பலவான்களாய் நிற்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க வந்து பாவத்துல விழுந்தான்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ஆனால் அதே பாவம் திரும்பி தாவீதுடைய வாழ்க்கையில ரிப்பீட் ஆகாதபடி அவன் தன்னை காத்து கொண்டான். அதுவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பி அந்த பாவத்துல போய், அதனாலதான் பல விதத்துல தாவீதுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து விளையாடினதை நாம் பார்க்க முடியும். பச்சைபால் காரியம் மூலமாக வருவான். இன்னும் வந்து நீங்க 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன்.
கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுவதற்கு தாவீது பிசாசினாலே ஏவப்பட்டான். தேவனுடைய கோபம் அந்த ஜனங்கள் மத்தியிலே பற்றி எரியும்படியாக அந்த ஜனங்களை லக்கம் பார்க்க வேண்டும், தொகை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீது அங்க பிசாசினால் ஏவப்பட்ட போது அந்த காரியத்தை செய்யும் போது அதனால ஆண்டவருடைய கோபம் என்ன பண்ணுகிறது, அந்த ஜனங்கள் மேல எழும்புகிறது. ஆனாலும் திரும்பி தேவ கடத்துல போய் தாவீது விழும்போது அந்த கோபாக்கிலிருந்து ஆண்டவர் வெளியே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப பலவித உபாய தந்திரங்களை செய்து ஒவ்வொரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையிலும் பிசாசு உள்ளே வந்து அவன் காரியங்களை செய்கிறவன. அதனால்தான் நாம் எப்படியா இருக்க வேண்டுமா, எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், விழித்திருங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். விழித்து இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ரொம்ப விழித்து இருக்கிற பிள்ளைகளா, சின்ன காரியமா தான் இருக்கும். சின்ன காரியத்துல தொடங்குறதா என்ன பண்ணும், பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு பாவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் விழ தள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும், சாதாரணமா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நாம் இடம் கொடுக்க 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 அது டெவலப் ஆகி பெரிய ஒரு பாவத்தை நம்மளோட வாழ்க்கையில செய்து கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் நடந்துச்சு. அநேக தெய்வ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதனால பிசாசு தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில நுழையாதபடிக்கு இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19-21 வரை நான் வாசித்த அந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அப்படி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த விதமான காரியம் நமக்குள்ள இருக்கு என்று சொல்லி அந்த வசனத்துக்கு முன்பதாக நின்று நம்மளை நாம் ஆராய்ந்து பார்த்து அதுல இருந்து நாம் வெளிவர நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட போய் நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு பலனை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, எனக்கு கிருபையை தாங்க, இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் நாம் நிற்கும் போது, நாம் பிசாசை எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பாருங்க. நம்ம எதிர்த்து நிக்காத வரைக்கும் கர்த்தர் நமக்காண்டி யுத்தம் செய்ய மாட்டார். நம்ம என்னைக்கு பிசாசை எதிர்த்து நிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்ம என்னைக்கு பாவத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நம்மளை ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பதான் கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்ய ஆரம்பிப்பார். நமக்குள்ள நாம் பிசாசை எதிர்க்க வேண்டுங்கிற எண்ணம் இல்லாத வரைக்கும் கர்த்தர் நமக்காண்டி யுத்தம் செய்ய மாட்டார். செய்வாரா? உனக்குள்ளேயே அவனை குறிச்சு ஒரு பகை இல்லைன்னா நான் எப்படி அவனை போய் எதிர்ப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். முதலாவது நமக்குள்ள அந்த பகை, நமக்குள்ள ஒரு கோபம் வர வேண்டும். பிசாசிய வாழ்க்கையை அழிக்க முடியாத இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி நாம் அவனை எதிர்க்கிறவளாய் மாற ஆரம்பித்தால்தான் நமக்காக கர்த்தர் யுத்தங்களை செய்து நம்மளோட வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்ப பிசாசை நம்ம என்ன பண்ண வேண்டும், எதிர்க்கிற பிள்ளை. தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய பிசாசுகளை நாம் எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுகிறார், அவர் யுத்தம் செய்து நம்மளோட வாழ்க்கையில அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அவனோட வாழ்க்கையில தந்திரமா உள்ளே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நாம் எடுத்துக்கொள்ளும் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11:1. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். வசனம் அழகாக சொல்லுகிறது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது எங்க இருந்தானா, எருசலேம்ல. யுத்த களத்துல இருக்க வேண்டியவன், அங்க போர்க்களத்துல நிக்க வேண்டிய தாவீது அங்கே நிக்காதபடிக்கு அவன் எருசலேம்ல இருக்கும்படியாக தன்னுடைய கமிட்மெண்ட்டை மாத்த ஆரம்பிச்சான். என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய கமிட்மெண்ட் இல்ல தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு ஓட ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவனோட வாழ்க்கையில பிசாசு உள்ள வர ஆரம்பிப்பாங்க. என்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கமிட்மெண்ட்டை விட்டு இல்ல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு நம்ம ஓட ஆரம்பிக்கிறோமோ இல்ல நம்ம டைவர்ட் ஆகுறோமோ அன்னைக்கு பிசாசு நம்மளோட வாழ்க்கையில தந்திரமாய் உள்ளே வந்து நம்மளோட வாழ்க்கையில அவனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்துல, யுத்த காலத்துல நிக்க வேண்டிய காலகட்டத்துல தாவீது எருசலேமில் இருந்ததுனால அவனுடைய கமிட்மெண்ட் மாறி போனனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பாவத்துல அவன் விழுகிறவனாக இருக்கிறான். இப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாம் கமிட்டடா இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கை நம்ம எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்,
committed with God, committed with the family, committed with our life partner. இதை விட்டு நம்ம என்னைக்கு நம்ம டைவர்ட் ஆகுறோமோ அன்னைக்கு பிசாசு நம்மளோட வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். தேவன் நமக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார். நம்ம அவங்களோட கமிட் ஆகியிருக்கோம். நமக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கும் போது அந்த வாழ்க்கை துணையை விட்டு கொஞ்சம் நம்ம டைவர்ட் ஆனோம், நம்மளுடைய இருதயத்துல ஏதாவது ஒரு எண்ணங்கள், வேறொரு நபர் மேல ஏதாவது ஒரு எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சுட்டாவே அங்க நம்ம பிசாசை எதிர்க்காம அவனோட பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். நமக்குன்னு தேவன் ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கார். நம்ம அவங்களோட கமிட்டட் ஆயிட்டோம் ஆல்ரெடி. அப்படி கமிட்டட் ஆன நமக்கு வேறொரு எண்ணங்கள் வரும்போது, அந்த எண்ணங்கள் வரும்போதே நாம் நோ சொல்ல, பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நாம் நோ சொல்ல கத்துக்கொள்ள வேண்டும். நம்ம நோ சொல்ல கத்துக்காத வரைக்கும் பிசாசை நம்மளால எதிர்த்து நிற்க முடியாதுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதுவாக நம்மளோட ஆண்டவர் எல்லாமே வேதத்துல சொல்லி வைத்திருக்கிறார். இது எல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியம், இந்த காரியங்கள் நீ செய்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் நீ உள்ளே பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். அந்த காரியங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல என்ன பண்ண வேண்டும், நோ சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். நமக்கெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குல்ல, ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கா இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். மற்ற காரியத்துக்கெல்லாம் உடனே ட்ரிகர் ஆகி உடனே ஃபயர் ஆகி என்ன பண்ணுவோம், காரியத்தை செஞ்சு முடிச்சிடும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், ஊழியத்துக்கு போகணும், தேவனோடு நெருங்கி நடக்கணும். என்ன நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்கும், தொடங்கவே முடியாது. ஆசை இருக்கும் ஆனா காரியத்தை மற்ற காரியத்துக்கு பாருங்க உடனே உட்காந்து பைபிள் படிக்கணும்னா நமக்கு முடியாது. யாராவது சினிமாவுக்கு போனா என்ன பண்ணோம், உடனே ஓடிடுவோம் சினிமாவுக்கு. ஊர் சுத்த போவான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணோம், அவங்களோட கமிட் ஆகி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் தேவனோட கமிட் ஆக வேண்டும் என்றால் நமக்கு பெரிய ஸ்டார்டிங் டேபிள் இருக்கும். அந்த காரியத்தை உடனே நாம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கால தாமதம் பண்ணி கொண்டிருப்போம். இப்ப நம்ம ஒரு காரியத்துல நம்ம கமிட் ஆகிட்டோம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இருக்கிறோம் என்றால் என்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட்டு நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆகிறோமோ அன்னைக்கு பிசாசு நம்மளோட வாழ்க்கையில தந்திரமாய் உள்ளே வர ஆரம்பிச்சுட்டான் என்று சொல்லி அர்த்தம். நம்ம புரியுது, நம்ம பார்த்துக்கலாம், இன்னைக்கு தானே இது என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படிதான் உள்ள வருவான். உள்ள கொஞ்சம் கொஞ்சமா 5 நிமிஷம் 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படியே என்ன ஆகும், நேரம் மொபைல்ல போயிட்டே இருக்கும். சும்மா எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயா இருக்கு ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, நைட்டு படுக்கும்போது நீங்க போனை எடுத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும், அரை மணி நேரம், 1 மணி நேரம். அதுல அப்புறம் அது வைக்கும் போது என்ன பண்ணும், ஐயோ 1 மணி நேரத்தை வீணாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். இப்ப ஆரம்பத்திலே அதுக்கு நாம் நோ சொல்ல கத்துக்கொண்டோம் என்றால் பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம விலைக்கு நம்ம வாழ்க்கை துறை நம்ம கமிட் ஆயிட்டோம்னா வேறொரு நபர் மேல நமக்கு எண்ணமே போகக்கூடாது. விபச்சார சிந்தனை, ஒரு பெண்ணை விபச்சார எண்ணத்தோடு நீ பார்த்தா என்றால் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம அந்த கமிட்மெண்ட்ல ஒரு நாளும் டைவர்ட் ஆகாதபடிக்கு நம்மளை ரொம்ப ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள. இது பிசாசுடைய பலமான ஒரு தந்திரம். நம்மளுடைய கமிட்மெண்ட் இது மாத்திரம் கிடையாது, அநேக காரியங்கள் உண்டு. எதுல எல்லாம் நம்ம கமிட் ஆயிருக்கோமோ, ஆண்டவரோட நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கமிட் ஆயிருக்கோமோ, ஆண்டவரோட நம்ம எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன ஒரு பொருத்தனை வைத்திருக்கிறோமோ, ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோமோ, அந்த தீர்மானத்தை விட்டு நாம் வெளியே வர ஆரம்பிக்குமோ, அந்த தீர்மானத்தை விட்டு நாம் வாழ ஆரம்பிக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில பிசாசு என்ன பண்ணுவான், அவனுடைய காரியங்களை செய்கிறவனாக இருப்பான். அப்படியா இங்க ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய காலத்துல தாவீது அங்க யுத்தத்துக்கு போகாம எருசலேம்ல இருந்தது நிமித்தம் அங்கே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பாவத்தை நாம் உள்ளே வருவதை நாம் பார்க்க முடியுது. அதாவது நீங்க யோசபாத்துடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, யோசபாத்துடைய வாழ்க்கையில தேவையில்லாம ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கொள்ளும். ஆனாலும் அவன் யுத்த களத்துக்கு போகும்போது, யுத்த களத்துல போய் நிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வரக்கூடிய ஒரு குறைவை யோசபாத்து நிமித்தம் தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும்
மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இது தேவையில்லாத ஒரு காரியம். யோசபாத் என்ன பண்ணுகிறான்? தன் தலையை கொண்டு போய் நுழைத்துக் கொள்கிறான். ஆனாலும் என்ன பண்ணுகிறான்? அங்க யோசபாத் அவர்களோடு சேர்ந்து அவன் யுத்த களத்துக்கு போனனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடிக்கு அவன் காக்கப்படுகிறான். இல்ல அவன் ஒருவேளை யோசபாத் சரி நான் வல்லப்பா என்னுடைய ராணுவத்தை உனக்கு தரேன், என்னுடைய ராணுவத்தை நீ கூட்டி கொண்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தானா அந்த ராணுவம் எல்லாம் சத்துருக்களுடைய கையில விழுந்திருப்பாங்க. யோசபாத் போகாம. ஆனா யோசபாத் யாரு? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு மனுஷன். அந்த யூத தேசத்துக்கு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மனுஷன். அவன் கமிட்டட் மேன். அவன் போகாம தன்னுடைய சேனையை மாத்திரம் அவங்க கரத்துல கொடுத்து நீ கூட்டிட்டு போன்னு சொல்லியிருந்தானா போன அந்த மிலிட்ரி யாருமே திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் யோசபாத் அங்க போன நிமித்தம் அங்க தண்ணீர் குறைவுபட்ட போது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவான். 14வது வசனத்தை வாசிங்களேன். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்க எலிசா உன்னுடைய முகத்தை, யோசபாத்துடைய முகத்தை பார்த்ததுனாலதான் நான் இந்த இடத்துல நின்று உங்களுடைய காரியங்களை கேட்டு உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கேன். யோசபாத் இல்லைன்னா நான் அங்க நிக்கவே மாட்டேன். அங்க எலிசா வரலனா அந்த ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி கிடைக்காதபடிக்கு அவங்க எல்லாம் தாகத்துல அங்க வறண்டு விழுந்திருப்பாங்க. வரக்கூடிய அந்த பெலிஸ்தியராய் மோவாப் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களை மேற்கொண்டிருப்பாங்க. யோசபாத்தின் நிமித்தம் அங்க எலிசா அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்க, அப்பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்புவார் என்று சொல்லி அங்க அவன் சொல்லுவதை நாம் பார்க்க. வாசிங்க 16ல இருந்து வாசிங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கில் எங்கோ வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்க மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரும் உங்க கையிலே ஒப்பு கொடுப்பா. யோசபாத் நிமித்தம் தேவன் அங்க ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது யுத்த களத்துல நிக்க வேண்டிய யோசபாத் யுத்த களத்துல நின்னனால அந்த எல்லாரும் அங்க காக்கப்பட்டார்கள். யோசபாத் போகாமல் இருந்திருந்தால் எல்லாரும் மோவாப்புடைய சேனையினால என்ன பண்ணிருப்பார்கள்? அழிக்கப்பட்டு போயிருப்பார்கள். யூத தேசத்திலே ஒரு பெரிய ஒரு இழப்பு வந்திருக்கும். அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அந்த இடத்துல போய் நின்னனாலதான் அவன் காக்கப்பட்டான். ஆனால் தாவீது பாருங்க, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் அவன் வீட்டுல நிக்கிறனாலதான் அவனுடைய வாழ்க்கையில தேவையில்லாத என்ன பண்ணுகிறான்? ஒரு பாவத்துல விழுகிறான். தேவனுடைய கோபாக்கினை அவனுடைய வாழ்க்கை கொண்டு வரதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம எதோட கமிட் ஆயிருக்கோமோ அதுல இருந்து நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண கூடாது? டைவர்ட் ஆகவே கூடாது. கமிட் ஆன காரியத்திலிருந்து நாம் டைவர்ட் ஆகவே கூடாது. வாழ்க்கை துணையா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் நம்ம எதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எதெல்லாம் அவரோட கமிட் ஆனமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம ஒரு நாளும் டைவர்ட் ஆகவே ஆகக்கூடாது. அப்படி டைவர்ட் ஆனோம் என்றால் தேவையில்லாத பிரச்சனையை பிசாசு நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத வியாதிகளை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டுட்டு நம்மளை அப்படியே பலவீனப்படுத்திட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதனால்தான் பேதுரு சொல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையாங்க, விழிப்பா இருங்க என்று சொல்லிச்சான். பிசாசு அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி கொண்டிருக்கான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நான் பார்க்க முடிகிறது. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும்? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்தில் நம்ம கமிட் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்தில் நம்ம கமிட் ஆகாம இருந்தோம் என்றால் பிசாசு நம்மளை உலகத்துல கொண்டு போய் அழகா டைவர்ட் பண்ணிட்டு போயிடுவான். நீங்க இப்ப கேம்ப்ல இருக்கீங்க, ஒரு ஈவினிங் டைம்ல நீங்க சும்மா உட்காந்தீங்கன்னா யாராவது வருவாங்க, நீ சும்மா என்ன இருக்க வா எங்கேயாவது போன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கூட்டிட்டு போவாங்களா போக மாட்டாங்களா? கேம்ப்ல இருக்கிறதுல ஃபேமிலிஸும் அப்படிதான். ஃபோன் பண்ணி சும்மா இருக்கியா வா அங்க போ என்ன பண்ணுவாங்க?
தேவையில்லாம எங்கேயாவது கூட்டு போய் தேவையில்லாத செலவு கொண்டு வந்து வைப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம தேவனோட ஊழியத்துல நம்ம கமிட் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, ஒரு 6-7 மணி நீங்க கேம்ப்ல இருக்கிறவங்க 7 to 9 இந்த டைம் வந்து நம்ம ஊழியத்துல கமிட் ஆக வேண்டும். கேம்ப்ல இருக்கிறவங்க எல்லா பிள்ளைகளும், தேவ பிள்ளைகள் எல்லாருமே என்ன பண்ண வேண்டும், ஈவினிங் ஒரு 6 மணில இருந்து 9 மணி வரை நம்ம ஊழியத்துல கமிட் ஆனோம்னு வச்சுங்களேன், நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக போய் நாம் கடந்து சென்று சில ஆத்துமாக்களை நாம் சந்தித்து சில ஆத்துமாக்களை நாம் பேசி ஆண்டோடைய காரியங்களை சொல்லி அவர்கள் நம்ம தேவனுக்கு நேரம் நடத்த முடியும். அப்படி நம்மளோட கமிட்மெண்ட் ஊழியத்துல இல்லாம இருந்துச்சுன்னா பிசாசு நம்மளை கமிட் ஆகி போயிட்டே இருப்பான். நம்மளை சும்மா இருக்க விட மாட்டான். ஆண்டவரும் சும்மா இருக்க விட மாட்டாரு, பிசாசு என்ன பண்ண மாட்டான், சும்மா இருக்க விட மாட்டான். ஒண்ணு நீங்க தேவனோட கமிட் ஆயிட்டீங்கன்னா இவன்ட்ட போய் காரியம் நடக்கான்னு சொல்லிட்டு சும்மா நம்மளுமே சும்மா இருக்கிறாங்களே தேடி வந்துருவான். நம்ம தேவனோட கமிட் ஆயிட்டோம் வச்சுங்களேன், அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். போய் ஒண்ணு நடக்காது. எதுக்கு நேரத்தை இவன்ட்ட போய் நம்ம ஏன் நேரத்தை வீணடிப்பான்னு அவன் வேற ஆளை தேடி போயிட்டே இருப்பான். எப்படி வசதி? யாரோட கமிட் ஆகணும்? தேவனோடையும் ஆண்டோடைய ஊழியத்தில் நாம் கமிட் ஆகிற பிள்ளைகளாக. எவ்வளவோ ஆத்மா நம்மளை சுற்றி இருக்கு, எவ்வளவோ ஏரியா. இன்றைக்கும் தேவனே தெரியாத ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் கட்டுகளோடு பாவத்தோடு சாபத்தோடு இருக்காங்க. நம்ம நேரடியா அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியலன்னா கூட ஒவ்வொரு தெருவா போய் கேம்பா போய் அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஒரு மணி நேரம் பிரேயர் வாக்குன்னு சொல்லி நம்ம இறங்கி நம்ம இருக்கக்கூடிய ஏரியால சுத்தி நம்ம ஜெபம் பண்ணாலே அங்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆண்டவர் வெளில கொண்டு வரும். ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை அங்க ஆண்டவர் என்ன பண்ண வெளியில கொண்டு வரும். நம்மளுடைய ஜெபம் அவங்களோட வாழ்க்கையுடைய பிசாசின் கிரைகளை எல்லாம் அழித்து போட்டு அந்த ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தும். அப்ப நம்ம தேவனோடு என்ன பண்ண வேண்டும், கமிட் ஆக வேண்டும். ஊழியத்தில் நம்ம கமிட் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க ஊழியத்துல கமிட் ஆகாம நீங்க இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள உட்காந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். தேவையில்லாத வார்த்தையை பேசி ஈவன் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இப்ப ஊர்ல ஃபேமிலி இருந்தா என்ன பண்ணுவாங்க, நமக்கு நல்லா ஒரு மணி நேரம் இருக்குன்னா ஊர்ல போன் பண்ணி நல்லா அழகா பொறுமையா பேசிட்டு இருப்போம். பேச 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 என்ன ஆகும், வார்த்தை அதிகமாகும் போது சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாமல் போகாது. வார்த்தை அதிகம் முடியும் போது என்ன ஒரு சண்டையோட தான் முடியும். இது தேவையா நமக்கு? போன் பண்ணணுமா, ஏதாவது தேவை காரியங்களை பேசணுமா, பாக்கி காரியங்கள் தேவனோட இருந்தோமா என்று சொல்லி நாம் நேரங்களை நாம் செலவழிக்கிற பிள்ளைகளா நாம் தேவனோடு கமிட் ஆகாம இருந்தோம் என்றால் தேவையில்லாத காரியங்கள் உலக காரியத்தில் நாம் கமிட் ஆகி தேவனுக்கு விரோதமாய் வாழ ஆரம்பிச்சோம். அதான் யாக்கோபு சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:4. யாக்கோபு 4:4. விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதரா இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைங்க. அதாவது ஆண்டவரோட கமிட் ஆகாம உலக காரியங்கள் உலக பொழுதுபோக்கில் நாம் நேரத்தை செலவழிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவனுக்கு நாம் எப்படி இருக்கிறோமாம், பகைங்கனாய் இருக்கிறோமாம். தேவனுக்கு பகைங்கனா இருக்கிறோம். அதே நேரத்துல பிசாசுடைய காரியங்களுக்கு நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிக்காம அவனுடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கோம். அதனால் நாம் எப்பொழுதும் தேவனோடும் ஆவிக்குரிய வாழ்க்கையோடும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய நாம் கமிட் ஆகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு கமிட்மெண்ட் இல்லாம இருந்தோம் என்றால் பிசாசு அழகா நம்மளை என்கரேஜ் பண்ணி போயிட்டே இருப்பான். எப்படி நம்ம பெண்ணு கேட்டு வராங்க, ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணு இருந்துச்சுன்னா பல பேர் என்ன பண்ணுவாங்க, பெண்ணு கேட்டு வருவாங்க. அதே போலதான் பிசாசு. நம்ம எதுலயும் கமிட் ஆகாம ஓப்பனா இருந்தோம் வச்சுங்களேன், பல காரியங்கள் பல விதமான பாவங்களை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து பிசாசு போட்டுட்டு போயிடுவாங்க. 1-2 அல்ல, அந்த கலாத்திர வாசிச்ச எல்லாம் அதுல ஒரு பாதி நாள் கொண்டு நம்மளோட வாழ்க்கையில போட்டு, ஏன்னா நல்ல டைம் இருக்கும், நல்லா ஃப்ரீ டைம் இருக்கும். ஒரு காரியத்தை கொண்டு வந்து போட்டானா அந்த பாவத்தை நல்லா டெவலப் பண்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கும், டைம் இருக்கும். அதுல பிசாசு அப்படிப்பட்ட. அதனால தேவனோடு நாம் கமிட் ஆகிற பிள்ளைகளாக இருக்கும். நீங்க தாவீது வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களேன். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பிரிக்கையில் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பிரிக்கையின் மேலிருந்து கண்டான்.
அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்யா இருந்தாள் என்று சொல்லி தாவீதுடைய கண்கள் அவள் மேல் விழ ஆரம்பிக்கும் போது உடனே இச்சை உள்ளே வர ஆரம்பிக்கிறது. அதனால வெகு சௌந்தர்யா இருந்தாள் சொல்லி தன்னுடைய காரியத்தை அதன் மேல அவன் போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு நேரம் ஃப்ரீ, நல்ல ஃப்ரீ டைம் இருக்கு. உள்ளே அந்த சிந்தனைக்குள்ள வரக்கூடிய பாவத்தை டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஃப்ரீ டைம் இருக்கு. இதே தாவீது யுத்த காலத்துல இருந்தாலும் இந்த மாதிரி சிந்தனைகளை உனக்குள்ள வந்திருக்காதுங்க. இந்த மாதிரி பாவ சிந்தனைகளை உனக்குள்ள வந்திருக்காதபடிக்கு அவன் யுத்தத்துல இருந்து அங்க நல்ல ஒரு ஜெயத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா யுத்த காலத்துல இல்லாம தன்னுடைய கமிட்மெண்ட், தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்து மாற்றி அதை டைவர்ட் பண்ணி நடந்தனால அவளை பார்க்கும் போது அந்த இச்சை உள்ளே போக ஆரம்பிக்கும் போது அதை டெவலப் பண்ண ஆரம்பிக்கான். வெகு சௌந்தர்யா இருந்தால் சொல்லி அந்த காரியங்களை குறித்து அவன் என்ன பண்ணுகிறான், டெவலப் பண்ணி அவளை உள்ளே அழைத்து கொண்டு வர முடியாத அவன் காரியங்களை செய்கிறவனாக இருக்கிறான். நம்மளோட வாழ்க்கையில் இப்படிதான். அதனால சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும், நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் ஸ்டார்டிங்லேயே நாம் நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இச்சை நமக்குள்ள வரும்போது, சிந்தனைக்குள்ள பாவம் தோன்ற ஆரம்பிக்கும் போது இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், இதன் மேல நான் என்னுடைய ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், என்னுடைய மைண்டை இது மேல நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் என்றால் பெரிய ஒரு பாதிப்புல நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் நம்ம அதை அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம் என்றால் அது நமக்குள்ள டெவலப் ஆகி ஒரு பெரிய ஒரு பாவத்தை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து செய்யக்கூடியதா இருக்கும். அவனவன் தன் சுய இச்சை, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க. அதுக்கு முன்பதாக நீங்க 3-4 வாசிங்க. 2 சாமுவேல் 11:3-4 வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்துல வந்தபோது சயனித்தான். பிற்பாடு தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு, அதாவது நல்ல ஃப்ரீ டைம் இருக்கனால யார் என்று விசாரிக்க சொல்லி அந்த பாவத்தை டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளை கூட்டிக் கொண்டு வந்து அவளோட அவன் பாவம் பண்ணுகிறவனாக காணப்படுகிறான். இதுதான் நீங்க யாக்கோபுல வாசிங்கன்னா, நீங்க வாசிங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வரை உள்ள. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி இங்க யாக்கோபு சொல்கிறார். அந்த இச்சை உள்ளே வரும்போது அந்த தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் யாக்கோபு. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி நான் பார்க்க முடியாது. அப்ப ஸ்டார்டிங்ல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த இச்சையை கொண்டு வரும்போது நாம் தடுத்து நிறுத்துகிற பிள்ளைகளாக, மேலும் நம்மளுடைய போக்கஸ் அது மேல விழாதபடிக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் அது மேல விழாதபடிக்கு என்ன பண்ண வேண்டும், நாம் காத்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை எப்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் தேவனோடு இருக்கணும். தேவ பலத்துல வளர்கிற பிள்ளைகளாக, தேவனுடைய அபிஷேகத்துல வளர்கிற பிள்ளைகளாக, விசுவாசத்துல வளர்கிற பிள்ளைகளாக, அந்த விசுவாசத்துல அபிஷேகத்திலே வளர்வதற்குண்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க ஆரம்பிக்க முடியுங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் உலகத்தோட இருந்துச்சுன்னா நீங்க பிசாசை எதிர்க்க வேணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும், ஆனா உங்களால எதிர்க்க முடியாது. பாவத்தை எதிர்க்க வேண்டும், பாவத்தை செய்யக்கூடாது. பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம படுகிற மனவேதனை அடுத்த தடவை அந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நமக்குள்ள அந்த பலனை கொண்டு வராது.
ஒருவேளை நம்ம மனஸ்தாபப்படலாம், ஒருவேளை இந்த பாவம் ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய நம்ம மனஸ்தாபப்படலாம். ஆனால் தேவனுக்குள்ள நம்ம வளரும்படியாக, அவருடைய விசுவாசத்துல வளரும்படியாக, அபிஷேகத்துல வளரும்படியாக நம்மளுடைய கமிட்மெண்ட்டை நம்ம மாத்தாத வரைக்கும் பிசாசு நம்மளிடத்துல அவனுடைய ஆளுகை இருந்து கொண்டே இருக்குங்க. அது உங்களுக்கு இந்த இடத்துல தாவீது வாழ்க்கை பாவம், அவன் வந்து இந்த விபச்சார பாவத்துல விழுந்த இந்த ஒரு காரியத்தை சொல்றேன். இது இல்லாம அநேக காரியங்கள் பொறாமையா இருக்கலாம். பொறாமை எழும்பும் போது நம்ம என்ன பண்ண வேண்டும்? வெட்ட வேண்டும். கர்த்தர் என்னை கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு போதும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல எனக்கு தேவை இல்லை. இதுக்கு மேல அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வந்துன்னா என்ன பாவத்துக்குள்ள விழப்பணும், அதனால எனக்கு இப்போ இதுவே எனக்கு போதும் என்று சொல்லி அந்த பொறாமை நம்மளோட வாழ்க்கையில எழும்பும் போது என்ன பண்ண வேண்டும்? அதை நாம் வெட்டி தூக்கி தூரப்பட வேண்டும். பகைகள் அப்படிதான், விரோதங்கள் அப்படிதான், கோபங்கள் அப்படிதான். எழும்பும் போதே அதை நாம் வெட்டி நாம் தூக்கி தூரப்படுகிற பிள்ளைகளா, நம் வழக்கு டெவலப் பண்ணுகிற பிள்ளைகளா இருந்து விடக்கூடாது. ஏன்னா பிசாசு எப்படியாவது நம்மளை வஞ்சிக்க பார்ப்பான். வஞ்சிக்க ஆரம்பிக்கும் போது, நமக்குள்ள அந்த எண்ணங்கள் ஆரம்பிக்கும் போது அப்பவே அதை வெட்டி நாம் தூக்கி தூரப்பட வேண்டும். கோபம் வந்துச்சா, பிரச்சனை அனுச்சா, அதை அத்தோட மறந்துடணும். மேற்கொண்டு நம்மளை இருதயத்துல போட்டு நமக்கு விரோதமா அப்படி பண்ணுவானா, இப்படி பண்ணுவானா, இந்த மாதிரி பேசுவானா, அந்த மாதிரி பேசுவானா என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களை நம்மளே டெவலப் பண்ணி அந்த மாதிரி காரியங்களை டெவலப் பண்ணி நம்ம இருதயத்துக்குள்ள பகையும் குரோதத்தையும் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மனுஷர் மேல, அந்த குடும்பத்து மேல தேவையில்லாத பகையும் விரோதங்களையும் நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மனுஷன் அப்படியாப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நினைச்சே இருக்க மாட்டாங்க. நம்ம தேவையில்லாத நம்ம அந்த கற்பனை கோட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கற்பனை என்ன பண்ணுவோம், ஒரு கோட்டையே கட்டி, பெரிய கோட்டையே கட்டி அதுக்குள்ள நம்ம போய் பாதுகாப்பா உட்காந்துருப்போம். எப்படி பாதுகாப்பா உட்கார்ந்துருப்போம்? ஆண்டவர் நம்மளை நெருங்காதபடிக்கு இப்படியாப்பட்ட பாவங்கள், இப்படியாப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள ஒரு கோட்டையா கட்டி அதுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் வந்து தட்டிக்கிட்டே இருப்பாரு, சீக்கிரம் வெளியில வா, சீக்கிரம் வெளியில வான்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் விட்டு வெளியில வாங்க என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட அவர் இடைப்படுகிறவராக இருக்கு. அதனால தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத பொறாமைகள், தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகளை ஒரு நாளும் டெவலப் பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள வருதா, படுத்திருக்கும் போது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதா, படுத்திருக்கும் போது நீங்க தேவனோடு பேசுங்கள் என்று சொல்லி அங்க சங்கீதக்காரன் சொல்லி, நீங்க இப்ப படுக்கையில ஆண்டவரோடு இல்ல 80 படுக்கையில நான் ஆண்டவரோடு தூக்கம் வரலன்னு சொல்லுங்க. படுக்கையில படுத்து தூக்கம் வரல, தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது நீங்க அவரோடு பேசி கொண்டு இருங்க என்று சொல்லி அவன் தன்னுடைய அனுபவத்திலன்னு சொல்ல பார்க்க முடியும். சரி, இப்ப நம்மளும் என்ன பண்ண வேண்டும்? நம்ம தூங்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் வருதுன்னா ஆண்டவரோடு நம்ம உறவாடுகிற பிள்ளைகள், ஆண்டவரோடு நம்ம வந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன் நம்ம வைக்கலாம். ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து ஆண்டவரோடு இடைப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சங்கீதம் 63:6 வாசிங்க. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். வேறொரு வார்த்தை இருக்கு, தூக்கம் வராத போது நீ தேவனோடு நீங்க பேசி கொண்டிருங்கள் என்று சொல்லி. சரி, அப்ப நமக்கு தூக்கம் வரல அப்படின்னா நம்ம தேவனோடு நம்ம உறவாடுகிற பிள்ளைகளை பேசிக்கொண்டு வரும் காரியங்களை என் இடத்துல கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படியாப்பட்ட காரியங்கள் நாம் குறித்து நாம் தேவனோடு பேசுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நாம் தூங்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பார். ஆனால் தேவையில்லாத காரியங்கள், இந்த செல்லை எடுத்துக்கிட்டு நீங்க செல்லை பார்த்துக்கிட்டே தூங்குனீங்கன்னா, செல்ல பார்த்துக்கிட்டே தூங்கினா கண்ணை மூடணும்னு பிசாசு வந்து நிற்பான். நீ இவ்வளவு நேரம் என்னப்பா கூப்பிட்டா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அழகா உங்க வாழ்க்கையில வந்து தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத காரியங்களை போட்டு உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை போட்டு போயிட்டே இருக்கும். எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஏண்டா இன்னைக்கு பொழுது விடிஞ்சிச்சுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஏண்டா இன்னைக்கு பொழுது விடிஞ்சிச்சு, ஏண்டா பொழுது விடிஞ்சிச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏண்டா நேற்று நைட்டு நான் அப்படி தூங்குனேன்னு சொல்லி தான் நம்மளை கேட்கணும்.
நல்ல வேத வசனத்தை வாசிச்சு நீங்க படுத்து நீங்க வார்த்தையில பேசிக்கொண்டு நீங்க தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோட இடைப்படுகிறவராக இருப்பார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம் ஸ்டார்டிங்லேயே ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது என்ன பண்ண வேண்டும், அதற்கு நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டார்டிங்லேயே அந்த பாவத்தை நம்ம செய்யாதபடி நீங்க அந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா போய் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் தாவீது என்ன பண்ணிக்கிறான், இந்த உரியாவை திருப்பி உரியா வருவான், வீட்டுக்கு வருவான். வந்தவனை திருப்பி அவன் யுத்த களத்துக்கு அனுப்பி அங்க என்ன சொல்லுவான், இவனை முன்னே விட்டு நீங்க எல்லாம் பின்னாடி வாங்கன்னு சொல்லும் போது அப்படியா செய்யும் போது அவன் கொலை செய்யப்படுகிறான். அப்ப ஸ்டார்டிங் ஒரு சின்ன யுத்தத்துக்கு போக வேண்டிய காலகட்டத்துல வீட்டுல இருந்தனால அந்த பெண்ணை பார்த்து அந்த காரியங்கள் உள்ளே வரும்போது ஒவ்வொரு நீங்க பிசாசு பாருங்க, இப்போ டக்குனா கொண்டு அவன் பச்சைப்பேல முன்னாடி நிறுத்தினா டக்குனு கூட நிறுத்தல, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உண்டு. இதுக்குதான் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான், எப்படி எந்த ரூட்ல உங்களுக்குள்ள வரலாம் என்று சொல்லி உங்களுக்கு பல காரியங்கள் பல சாம்பிள் உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்க இந்த சஃபாரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாதான் புரியும். சஃபாரி மால் லுல்லு எல்லாம் போனீங்கன்னா இந்த ஃப்ரீயா ஐஸ்கிரீம் கொடுப்பான், ஃப்ரீயா சீஸ் கொடுப்பான், இட்லி மினி இட்லி கொடுப்பான் பாத்தீங்களா, சின்னதா ஒரு பீஸ் கொடுப்பான், சாம்பிள் பீஸு. அதையே நம்ம திரும்ப திரும்ப போய் வாங்குற ஆளுங்க. இதே தான் பிசாசு பண்ணுவான். நல்லா இருக்கும் சும்மா கொடுக்குறான்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப அவன்கிட்ட, ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப அவன்கிட்ட போய் நிற்கிற மாதிரி தான் பிசாசு நம்மளோட வாழ்க்கையில சாம்பிளா சில காரியங்களை கொடுப்பான். சில கம்பெனி சில ப்ராடக்ட் அவன் ஃப்ரீயா கொடுப்பான். ஃப்ரீயா கொடுத்து அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில அதை பழக்கம் பண்ணி பின்னாட்கள் அவங்க அதுக்கு என்ன அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் எனக்கு வேணும், இந்த சாக்லேட் தான் எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும் என்று சொல்லி அவங்க பிள்ளைங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா கிடைச்சிருக்கும், எங்கேயாவது ஃப்ரீயா கிடைச்சா அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பின்னாட்கள் அதுக்கு அடி. அதே போலதான் பிசாசு நம்மளோட வாழ்க்கையிலும் சின்ன சின்ன காரியங்களை கொண்டு போட்டு போட்டு பார்ப்பாங்க. உங்களோட இருதயத்துல கொஞ்சம் இச்சையை போட்டு பார்ப்பான், விபச்சார எண்ணங்களை போட்டு பார்ப்பான், பொறாமையை போட்டு பார்ப்பான், கோபத்தை போட்டு பார்ப்பான். எதை நீங்க டெவலப் பண்றீங்களோ அதை இன்னும் அதிகமா கொண்டு போட ஆரம்பிச்சிருவான். நீங்க எல்லாவற்றையும் எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல வந்துகிட்டே இருப்பான். தாவீது ஒவ்வொரு விதத்துல மாட்டிக்கிட்டே இருப்பான். அதே போல பிசாசு நம்மளை ஒவ்வொரு விதத்துல கொண்டு ஏதாவது ஒரு காரியங்களை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். நாம் எதிர்த்து நிக்க வேண்டும். ஒருவேளை விழுந்துட்டோம்னா திருப்பி தேவ சமூகத்துல போய் விழுந்து, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்துட்டேன், என்ன பலப்படுத்துங்க, என்னை தூக்கி எடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அழகா நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்துவாருங்க. அப்படியே விடுகிற தேவன் அல்லவே அல்ல. நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் ஆண்டவர் மீண்டும் மீண்டும், ஆனா என்ன விழுந்த பாவத்திலே விழுந்தாதான் கொஞ்சம் ஆண்டவர் கோபம் கொள்வார். இன்னைக்கு சங்கீதமா அதான் வாசிச்சோம், ஆண்டவருடைய கோபத்தை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும், திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி நம்ம வாசிச்சோம். செஞ்ச பாவத்தை நம்ம திருப்பி திருப்பி செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளோட வாழ்க்கையில தேவ கோபாக்கின எழும்பு. நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 11ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 11:27 வாசிங்க. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. ஆரம்பத்திலேயே அந்த காரியத்தை வெட்டி போட்டிருந்தானா இவ்வளவு பெரிய ஒரு பொல்லாப்பு என்ன பண்ணிருக்காது, தாவீது வாழ்க்கை வந்திருக்காது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு காரியம் உள்ள போய் டெவலப் ஆகி அவன் பாவம் செஞ்சு முடிக்கும் போது அவனோட வாழ்க்கையில ஆண்டவருடைய பார்வையில அது பொல்லாப்பா இருந்துச்சு. தேவ கோபாக்கி அவனோட வாழ்க்கையில வர முடியாது ஆயிடுச்சு. அதே போல நம்மளோட வாழ்க்கையில பிசாசு தந்திரமாய் நம்மளோட வாழ்க்கையில அவன் காரியங்களை செய்கிறவனாக இருக்கான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஒருவேளை நம்மளோட வாழ்க்கை இந்த நாளிலும் அப்படியேப்பட்ட பாவங்களை விழுந்து மேபி நம்ம மிடில் ஆஃப் த வேல இருக்கலாம். நீங்க ஃபுல்லா பாவத்தை செஞ்சிருப்பீங்கன்னு நான் சொல்லல, மிடில் ஆஃப் த வேல இருக்கலாம். பாதி தூரம் என்ன பண்ணிருப்போம், போயிருக்கலாம். அநேகர் சிரிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருப்பீங்களோ. ஒரு பாவத்துல விழுந்து அதை டெவலப் பண்ணி 100 கிலோமீட்டர் போக வேண்டிய வண்டி 50 கிலோமீட்டர் ரீச் ஆயிருக்கலாம். இப்பைக்கு நீங்க என்ன பண்ணலாம், வண்டியை திருப்பலாம். நீங்க இப்பயும் யூட்டர்ன் போட்டு திரும்பி ஒழுங்கா யுத்த களத்துல தேவனோடு கமிட் ஆகி, ஆவிக்குரிய வாழ்க்கையில கமிட் ஆகி, தேவனுடைய ஊழியத்துல கமிட் ஆகி உங்க லைஃபே நீங்க மாத்தலாம்.
ஒருவேளை இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வசனத்தை திருப்பி ஒவ்வொரு வார்த்தை நீங்க பொறுமையா எடுத்து நீங்க பாரு, எந்தெந்த காரியம் நமக்குள்ள இருக்கு, எவ்வளவு தூரம் அந்த பாவத்துல நம்ம விழுந்து கிடக்கிறோம்னு சொல்லி உங்களை நீங்க ஆராய்ச்சி பார்த்து அதை எல்லாம் திருப்பி கொண்டு வரும்படியாக தேவ சமூகத்துல உட்காந்து தேவ பலனை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் மேபி இந்த மிடில் ஆஃப் த வேலை இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு யூட்டர்ன் போட்டு, ஆண்டவரே இது எல்லாம் நான் தெரியாம இது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு, என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அழிக்கும்படியாக, என்னோட ஆத்மாவை கொல்லும்படியாக பிசாசு வகை தேடி அப்படிப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில செய்திருந்தானா இன்னைக்கு என்னை நீ திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் தேவன் உங்களை திருப்பி கொண்டு மீண்டும் உங்களை குறித்து ஆண்டவர் என்னென்ன சித்தம் வைத்தார், என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் ஆண்டவர் உங்களை முன்குறித்தாரோ அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் உங்களை நடத்துவார். இந்த ஆண்டவர் இந்த பாதையை உங்களை டைவர்ட் பண்றானா உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பாதையை அவன் டைவர்ட் பண்ணான்னு அர்த்தங்க. அதனால அங்க 10:10 சொல்லி அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான், மற்றபடி வேற எதுக்கும் உங்களோட வாழ்க்கையில வரான். உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அழித்து போடும்படியாக தான் செய்கிறானே ஒழிய வேற ஒண்ணுக்கும் அவன் செய்யல. அப்படியாப்பட்ட பிசாசுடைய காரியங்களை நம்ம இடம் கொடுக்கணுமா? அப்படியாப்பட்ட ஒரு பாவம் நமக்கு தேவையாங்க? அப்படியாப்பட்ட ஒரு இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்கணுமா? யாக்கோபு தான் சொல்லும்போது அந்த 4ஆம் அதிகாரத்துல யாக்கோபு சொல்லுவான், ஆசை இச்சைகளை என்ன பண்ணியிருக்கான் இல்ல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 5ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம், ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். நம்மளுடைய ஆசை இச்சைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும்? சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். எனக்கு இப்படியாப்பட்ட சான்சஸ் எல்லாம் இருக்காது, ஆனால் நான் உமக்காண்டி இது எதுவுமே நான் என்னுடைய வாழ்க்கையில என்கரேஜ் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையில் இந்த காரியங்களை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவ பலன், தேவ கிருபை, தேவனுடைய அபிஷேகம் நம்மளுடைய வாழ்க்கையில வளருங்க. ஒருவேளை நம்ம இன்னைக்கு பாதி வேலை, அந்த பாவத்துடைய பாதி வேலை நாம் இருந்து கொண்டிருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை திருப்பி கொண்டு வரும்படியாக நம்மளை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்க சங்கீதக்காரன் தாவீது அவன் இந்த பாவத்தை செய்த 51ஆம் சங்கீதத்துல போய் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுகிறான்? அவன் ஜெபிக்கிறவனாக காணப்படுகிறான். நீங்க வாசிங்கன்னா அவன் சொல்லுவான் 12வது வசனத்துல வாசிக்க 12 to 14 வரை, நமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதர்களுக்கும் அது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும் என்று சொல்லி அங்க தாவீது போய் தேவ சமூகத்தில் ஜெபி, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லியான். அப்பொழுது பாதகருக்கும் அது வழியை உபதேசிப்பேன். அதாவது என்னுடைய கமிட்மெண்ட் எப்படி மாறும்? இனி தேவனுடைய ஊழியத்துக்கு நேராக என்னுடைய கமிட்மெண்ட் மாறும் என்று சொல்லி, பாவிகள் உம்மிடத்துல மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி தன்னுடைய கமிட்மெண்ட், தேவையில்லாத காரியத்துல போய் நான் கமிட் ஆன ஆண்டவரே, இனி என்னுடைய கமிட்மெண்ட் உம்முடைய ஊழியத்துல இருக்கும், உம்முடைய சித்தத்துல இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய கமிட்மெண்ட் அப்படியே தாவீது என்ன பண்ணுகிறான்? அவன் திருப்பி கொண்டு போகிறவனாக இருக்கான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? இப்படியாப்பட்ட காரியங்கள் ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில இருந்தா, ஆண்டவரே இன்னைக்கு உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தாரும், உற்சாகமான ஆவி எனக்கு திருப்பி தாரும், நான் உமது வழிகளை பாதர்களுக்கு உபதேசிப்பேன், அவர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி நம்மளுடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஆண்டவரோடு இருக்கும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் நம்மளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. நம்ம பிசாசை எதிர்த்து நிற்காத வரைக்கும் கர்த்தர் நமக்காண்டி யுத்தம் செய்ய மாட்டார். அதை நீங்க மைண்ட்ல நல்லா எழுதி வச்சுங்க. நீங்க பிசாசுக்கு என்னைக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். 40 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் கீழே இறங்கி வரும்போதே பிசாசு என்ன பண்ணுகிறான்?
வந்து சோதனைக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது ஆண்டவர் அவனை வசனத்தினாலே மேற்கொள்ளுகிறவராக, அவன் கொடுக்கக்கூடிய இச்சைகளுக்கு தான் விழாதபடிக்கு வார்த்தைகளினால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மேற்கொள்ளுகிறவராக இருந்த இந்த வேத வசனத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் வாசித்து இந்த வார்த்தைகளால் நம்ம நிரப்பப்படும் போது பிசாசு நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் நாம் எதிர்த்து நிற்க முடியும். எல்லா பாவ கிரியைகளுக்கெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க முடியும். நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் அழகா அவனை மேற்கொள்ள வேத வசனத்தினாலே அவனை மேற்கொள்கிறவராக 3ஆவது வசனத்துல கூட வாசிச்சு நாம் ஜெபிக்கலாம். அப்பொழுது சோதனைக்கான அவரிடத்துல வந்து தேவனுடைய குமாரனானால் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. தேவ வார்த்தை அவருக்குள்ள இருந்த தேவ வார்த்தையா இருந்தபடினாலே அந்த பிசாசு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஜெயிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாமும் தேவ வார்த்தையினால் நாம் நிரப்பப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி தேவ வார்த்தையினால் நிரப்பப்படும் போது நாமும் இந்த பிசாசை என்ன பண்ண முடியும், எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ள முடியும். 6ஆவது வசனத்துல அங்க பிசாசு வந்து அவனை கொண்டு பரிசுத்த நகரத்தை உப்பிரியின் மேல நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழக்குது, ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடும் போது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கு என்று சொன்னான். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தர் நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கு. அதாவது வார்த்தைகளை, இந்த கள்ள உபதேசங்கள், தேவையில்லாத வார்த்தையை எடுத்துக்கொண்டுதான் தவறான காரியங்களை வந்து நமக்குள்ள வந்து கற்றுக் கொடுப்பான் பிசாசு. அதுல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. உன் தேவனாகிய கர்த்தரே பரீட்சை வசனம் தான் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு தவறான வியாக்கியானங்களை வைத்துக் கொண்டு நாம் தேவ சமூகத்துல போய் நிக்க கூடாது. அதுல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே. இல்ல, அதுவும் இல்ல. இந்த வசனம் தான், உங்கள் படுக்கையில உங்கள் இருதயத்துல பேசி கொண்டு அமர்ந்திருங்கள். இதுதான். ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிசாசு நம்மளோட வாழ்க்கையில தவறான கள்ள உபதேசங்களை கொண்டு வரும்போது நம்ம எதிர்த்து நின்று நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில பிசாசு பொருளாசையை கொண்டு வரும்போது ஆண்டவரை கொண்டு போய் மலையின் உச்சியில வச்சு எல்லா ராஜ்யங்களின் மகிமையை காண்பிச்சு, நீ என்னை சாஸ்தாங்கமா விழு உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் போது அப்பால போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் பிசாசை விரட்டுகிறவராக. நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய இச்சைகள், இங்க பொருளாசையை கொண்டு வந்து பிசாசு எப்படியாவது ஆண்டோட இருதயத்துல போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவராக இருந்தார். அவர் மாத்திரமில்ல, அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படியாக தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளையும் அப்படியாக தான். எப்படி ஆண்டவர் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயித்தாரோ அதே போலதான் நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க வாசிக்கும் போது ஒவ்வொரு தூதனும் ஜெயிக்கிறவனாக அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி, தேவ சமூகத்திலிருந்து ஜெயிப்பவனாகவும் ஜெயிக்கிறவனாகவும் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேதம் சொல்லி, அதே போலதான் தேவன் நம்மளை ஜெயிக்கிறவர்களாக தான் தேவன் நம்மளை வந்து அவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் தேவனோடு ஒத்துழைத்தோம் என்றால், நாம் பிசாசை எதிர்த்து நின்றோம் என்றால், ஸ்டார்டிங்ல அவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நின்றோம் என்றால் தேவன் நமக்காக யுத்தங்களை செய்து நம்மளை ஜெயிக்கிறவளாய் மாற்றுவான். அதனால பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழிப்பாய் இருங்க. அநேகரை அவன் சுற்றி எப்படி விழத்தள்ளலாம் என்று சொல்லி வகை தேடி நம்மளை சுற்றி கொண்டிருக்கிறான். அதனால எல்லா காரியத்திலும் நாம் தெளிந்த புத்திகளோட இருந்தோம் என்றால் அவனுடைய காரியங்களுக்கெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். நம்மையும், நம்மளுடைய குடும்பத்தையும், நம்மளுடைய சபையும், நம்மளுடைய தேசத்தையும் நாம் காத்துக்கொள்ள முடியும். அதனால உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்த. ஒரு விஷயம் எல்லாம் எழுந்து செபிக்கலாம். அந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். நன்றி ஆண்டவரேப்பா, நடியோடுமே துதிக்கிறோம்ப்பா, நடியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். அந்த நாளுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த நாளுக்காக ஆண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம். பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்ன தேவன் ஆண்டவரேப்பா, அந்த நாளிலும் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே தந்திரமாய் பிசாசு கொண்டு வரக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் எதிர்க்கத்தக்க ஆண்டவரே பலனையும் கிருபையும் அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா.
எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் தேவ சமூகத்துல தேவ பலனை கேட்டு நாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா பாவ கிரியைகளுக்கெல்லாம் நாங்கள் விலக்கி ஓடத்தக்கதா ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட முடியாது ஆண்டவரே. எங்களை இன்னும் நீர் பலப்படுத்த முடியாது ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே. எங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சிலுவையில் அறை எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கலாம் ஆண்டவரே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரேப்பா ஞானம் உள்ளவர்களாய் இருக்க, எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் விசுவாசத்துல வளர எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜா ஆண்டவரே. நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு கிருபையை தாங்க. எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் கேட்கலாமா? இன்னும் எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. இன்னும் எங்களுக்கு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. இன்னும் இந்த அபிஷேகத்துல நாங்கள் வளரணும் ஆண்டவரே. பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்க ஆண்டவரே ஒரு பலன் ஆண்டவரே எங்களுக்குள்ளே கடந்து வரணும் ஆண்டவரே. நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு மே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு மே துதிக்கிறோம்ப்பா. உம்மை நாடி தேடும் மனிதன் இந்த கலிகூரட்டும். உம்மை நாடி தேடும் மனிதன் உம்மில் மகிழ்ந்து கலிகூரட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம், மன அமைதி இன்று பெறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோம், மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை ஆட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை ஆட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியோ கனமோ தூயவரே உமக்கே. துதியோ கனமோ தூயவரே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தார், என்னை திருத்த வேண்டும் தேவா. வருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை ஆட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை ஆட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியோ கனமோ தூயவரே உமக்கே. துதியோ கனமோ தூயவரே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவே, ஒரு போதும் உம்மை பிரியே. ஒரு நாளும் உம்மை மறவே, ஒரு போதும் உம்மை பிரியே. மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தே. மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்ந்தே. மகிமை ஆட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை ஆட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியோ
பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான் என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான் என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான் என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான் மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே உந்தன் வேதம் எனது உணவு நன்றி கீதம் இரவின் கனவு உந்தன் வேதம் எனது உணவு நன்றி கீதம் இரவின் கனவு உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணைய விளக்கு உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணைய விளக்கு மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே மகிமை மாட்சிமை மாவேந்தர் உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே துதியோ கணமோ தூயோனே உமக்கே. நன்றி ஆண்டவரேப்பா, நன்றியோடு மே துதிக்கிறோம், நன்றியோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நாடி தேடுகிற பிள்ளை எங்களுடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரேப்பா உம்முடைய ஊழியத்தோடு இருக்க முடியாது எங்களை முழுமையாக கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை அப்படியே ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்படியே ஆண்டவரேப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கமிட்மெண்ட்டும் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் உம்மோடு உடைய ஊழியத்தோடு உடைய சித்தத்தோடு இருக்க முடியாது ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வாதங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நல்ல கத்தை இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.